ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாங்கள் போய் பஸ் கொண்டதும் நான் தான். ஆகவே இந்த பகுதியில் எது நடந்தாலும் அது என் சொந்த விவகாரம் போல் நடக்கக்கூடியவன். எனவே தான் அவர்கள் கேட்டதெல்லாம் தந்திருக்கிறேன். இந்த தொகுதிகளை பொறுத்த வரையில் இந்த 4-5 மாதத்தில் கிட்டத்தட்ட 35 தொழில்கள் சுமார் 2.5 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டிருக்கிறது. இது பகுதி இருக்கிறது. ஒரு மாட்டாஸ்பத்திரி தேவை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியும் இந்த ஆண்டு அதை வாங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதியையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னை பாராட்டுகளுக்கும் நான் மரியாதை கொடுப்பேன், என்னை திட்டுகிறவர்களுக்கும் கொடுப்பேன். சில பேர் வந்து சொல்வார்கள், அண்ணே என்ன இங்கே வந்து நடிக்கிறானே, பின்னால் என்ன பேசுகிறான் தெரியுமா உங்களை அப்படின்னுவான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? போன தேர்தலில் 2 மணி வெயில் அவன் ஓடி ஓடி ஓட்டு கேட்டானே, அதை பார்த்தேன். இல்லை பார்த்தேன். அவங்களோட ஓட்டு கேட்டவனுக்கு என்னை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா என்று தான் திருப்பி கேட்பேனே தவிர நான் ஏற்க மாட்டேன். ஆகையினால் எனக்கு கலைஞர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று, அரசியலில் நீ நிலைத்து நிற்க வேண்டும், வளர வேண்டுமானால் குரூப்பிசத்தை தேர்க்காதே. எனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று குரூப்பு பிரிக்காதே. யாராக இருந்தாலும் ஒன்றாகவே பழகு என்று சொன்னார். இதுவரையில் நான் அதை கடைபிடித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து வெற்றி பெறுகிற 10-11 வரை ஜெயிக்கிற ஒரு காட்பாடியாக இருக்கிறது. எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, அது என்ன சார் ஒரே தொகுதியில் திருப்பி திருப்பி இருக்கிறீங்க, நாங்கள் 2வது தடவை 1 நாள் டின்னு கட்டிடுறோம், உங்களுக்கு மட்டும் எப்படின்னா? நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ தொகுதின்னு சொல்கிறேன், அதை நான் கோயில்னு சொல்கிறேன், அதான் வித்தியாசம் என்று நான் சொல்லுவேன்.